ஸ்ரீ விஷ்ணுமாயே நம. பக்த கோடிகளே, ஆவணங்காட்டில் களரி ஸ்ரீ விஷ்ணுமாயா பகவானின் பக்தி பரவசமான வெள்ளாட்டு மகோத்சவம் எனும் கோவில் திருவிழா ஆரம்பமாகிறது. வெள்ளாட்டு திருவிழாவின் ஐதீக கதை என்னவென்றால், பகவான் ஸ்ரீ விஷ்ணுமாயையின் பிள்ளை பருவம் தனது வளர்ப்பு தாயான கூலி வாகையுடன் கூலிக்குந்தா என அழைக்கப்படும் காட்டு பிரதேசத்தில்தான் கடந்தது. ஸ்ரீ விஷ்ணுமாயா அவரது 7வது வயதை எட்டும்போது கைலாசத்திற்கு சென்று தனது தந்தை ஸ்ரீ பரமேஸ்வரரை சந்தித்து கீதோபதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பகவானின் தாய் ஸ்ரீ பார்வதியின் நிபந்தனை. அப்படி பகவானின் 6வது பிறந்த நாள் கடந்தது. கைலாச பயணத்தின் முதற்கட்டமாக ஸ்ரீ விஷ்ணுமாயா பகவான் தனது தாயின் கட்டளைப்படி வளர்ப்பு தாயுடனும் விளையாட்டு தோழர்களான காட்டுவாசிகளுடனும் 7வது பிறந்த நாளை வெகு விமரிசையாக பம்பா சத்யா எனப்படும் விருந்துடன் ஆட்டம் பாட்டு போன்றவையுடன் கொண்டாடப்பட்டது. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நினைவில் வைத்துக்கொண்டு இன்றும் ஆவணங்காட்டு களரியில் வெள்ளாட்டு மகோத்சவம் பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் நீடிக்கும் இந்த வெள்ளாட்டு மகோத்சவம் முதல் நாள் காலை பெட்டி எழுந்தள்ளிப்பு எனப்படும் அனுஷ்டான சடங்குடன் விழாவின் ஆரம்பம் அறிவிக்கப்படுகிறது. அன்று மாலை நேரத்தில் பகவானின் சந்நிதியில் பாரம்பரியமும் பிரபலருமான வாத்திய கலை நிபுணர்களின் சமர்ப்பணத்தில் மத்தளக்கேளி எனப்படும் கலை நிகழ்ச்சி அரங்கேறும். அந்த சமயத்தில் கொம்பு, நாதஸ்வரம் போன்ற வாத்திய மேளங்களால் கோவில் வளாகம் மிகவும் ஒலிமயமாக தோன்றும். அத்துடன் கோவிலின் தீப மண்டபத்தில் விளக்குகள் ஏற்றப்பட்டு பகவானின் திருசந்நிதியில் தீபாராதனை நடைபெறுகிறது. விதவிதமான வாத்திய மேளங்கள், கோவில் மணியோசை, தாரை தப்பட்டை முதலான இசைக்கருவிகளின் கோஷங்களுடன் கோவில் பிரகாரம் களை கட்டுகிறது. இந்த அரிய சந்தர்ப்பம் தீபாராதனையில் பங்கேற்க வந்திருக்கும் பக்தரை ஆனந்த வெள்ளத்தில் மூழ்க செய்கிறது. நாதஸ்வர கச்சேரியுடன் சோபான சங்கீத கச்சேரியும் இணை சேர்ந்து தீபாராதனை நிறைவடைகிறது. அதன்பின் அடியந்தர விதக்தர் எனும் கலைஞர்களின் தாயம்பகா, பஞ்சவாத்தியம் என்ற இசை கோவிலை சங்கீத சொர்க்கமாக்கி தீர்க்கின்றன. இரவு 10 மணி அளவில் விழாவின் மிக முக்கியமான வேளை ஆரம்பமாகிறது. காருண்ய மூர்த்தியான ஸ்ரீ விஷ்ணுமாயா பகவான் முழு அலங்காரத்துடனும் ஆர்ப்பாட்டத்துடனும் கோவிலை பிரதட்சணம் செய்யும் வேளை. வலியச்சன்மார் எனும் மூதாதையரின் தலைமையில் கோவிலை வலம் வரும் ஸ்ரீ விஷ்ணுமாயா பகவானை சங்கொலி முழங்க, வாத்திய மேளங்கள் இசைக்க, பட்டுக்குடை, வெண்சாமரம், ஆலவட்டம் போன்றவை கையிலேந்தி கோஷங்கள் முழக்கி புஷ்பார்ச்சனைகள் செய்து பக்தர்கள் உற்சவ மூர்த்தியை வரவேற்கும் விதம் மனதிற்கும் உடலுக்கும் சொர்க்கிய ஆனந்தத்தை அளிக்கிறது. நள்ளிரவு வரை தொடர்ந்து நீடிக்கும் இந்த பிரதட்சிண யாத்திரை புனிதவும் மிக அபூர்வவுமான ஒரு புண்ணிய நிகழ்ச்சியாக விளங்குகிறது. விதவிதமான வாத்திய மேளங்களின் ஒலியும் தீபச் சுடர்களின் ஒளியும் கண்களுக்கு விருந்தளிக்கும் நிகழ்ச்சிகளும் கோவில் ஊர்வலத்தை அலங்கரிப்பதோடு இந்த திருவிழாவை ஒரு புண்ணிய விழாவாக மாற்றுகிறது. இவ்விதம் முதல் பிரதட்சணம் பக்தர்களை ஆனந்த பரவசத்தில் முழுக வைத்து கோவில் வளாகத்தில் இருக்கும் கூத்தம்பலம் என்ற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அரங்கத்தின் முன் வந்து சேரும்போது அனைத்து வாத்திய மேளங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு அங்கு அரங்கேறும் நாட்டிய கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் கண்டு களிக்கிறார் பகவான். ஜெய புருஷோத்தம ஜெய சர்வோத்தம
கலையின் மூர்த்தியான ஸ்ரீ விஷ்ணுமாயா பகவான் நாட்டிய நடன நிகழ்ச்சிகளுக்கு பிறகு கலைஞர்களை ஆசிர்வதித்து மீண்டும் கோவில் பிரதட்சணத்தை தொடர்கிறார். இப்படி வாத்திய இசை நிகழ்ச்சிகளும் நாட்டிய நடன நிகழ்ச்சிகளும் கண்டு ரசித்தபடி முதல் 2 பிரதட்சணங்கள் நிறைவடைகிறது. அடுத்தபடியாக தனது பிள்ளை பருவத்தை செலவழித்த வனாந்தர வாழ்க்கையை நினைவூட்டும் வகையில் தாரை தப்பட்டை மேளங்களுடன் ஆரம்பமாகிறது 3வது பிரதட்சணம். பாண்டி பஞ்சாரி மேளங்களின் துணையோடு வலம் வரும் இந்த 3வது பிரதட்சணம் வான வேடிக்கையின் வண்ணங்களுடன் நிறைவடைகிறது. வானில் உள்ள கோடானு கோடி நட்சத்திரங்களும் சாட்சியாக வான வேடிக்கைகளின் வண்ணங்களும் ஒளியும் கலை நிகழ்ச்சிகளின் இசையும் கூடி கலர்ந்து கோவில் வளாகத்தை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. அடுத்தபடியாக இந்த கோஷ யாத்திரை சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளுக்காக தயாராகிறது. பாரம்பரிய யோகக்கார் எனும் இனத்தார் பிரத்யேகமாக வரைந்த 5 வண்ணங்களுடன் கூடிய பஞ்சவர்ண களத்திற்கு 3 முறை வலம் வருவதுதான் அடுத்த கட்ட சடங்கு. மங்கள வாத்தியங்களின் அகம்படியுடன் இந்த பிரதட்சணத்தை பூர்த்தி செய்யும் பகவான் வலியச்சன்மாருடன் ஓய்வெடுப்பதற்காக மணிமண்டபத்திற்குள் செல்கிறார். திருவிழா நாட்களுக்கென்றே பிரத்யேகமாக அலங்காரம் செய்யப்பட்ட மணிமண்டபத்திற்குள் இருக்கும் வலியச்சன்மார் ஸ்ரீ விஷ்ணுமாயா பகவான் ஆகியோரின் திருசந்நிதியில் பாரம்பரிய அனுஷ்டான பூஜைகள் ஆரம்பமாகிறது. அடியந்தர யோகக்காரர்களின் பானா எனப்படும் சடங்குடன் தான் இந்த பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த சமயம் கூத்தம்பலம் எனும் அரங்கினுள் பக்தர்கள் வேண்டுதலாக நடத்தப்படும் பலவித கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறும். பாரம்பரிய அடியந்தர யோகக்காரர்கள் பிரத்யேகமாக வரைந்த பகவானின் பஞ்சவர்ண களம் நிறைவு நாளன்று மிகவும் விசேஷமானது. அது மட்டுமின்றி பகவான் ஸ்ரீ விஷ்ணுமாயா தனது விஸ்வரூபத்தை வளர்ப்பு தாயான கூலிவாகா தேவியின் முன் காட்சியளிக்கும் சடங்கு மிக மிக அபூர்வமான ஒன்று. இயற்கை பொருட்களைக் கொண்டு தயாரித்த 5 வண்ணப் பொடிகளால் வரைந்த பகவானின் திருவுருவத்தை தரிசிப்பது பக்தர்களுக்கு கோடி புண்ணியம். கைலாசவாசன் மகனே விஷ்ணுமாயே கண் கண்ட தெய்வம் ஐயனே. ஸ்ரீ விஷ்ணுமாயா பகவானின் பிறந்த நாள் விழாவில் பக்தி பரவசத்துடன் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் மோட்சம் கிடைப்பதுடன் அநாத ரக்ஷகனும் கலியுக வரதனுமான ஸ்ரீ விஷ்ணுமாயா பகவானின் நல்லாசிகளும் கிடைக்கும் என்பது நிச்சயம். ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே நமः.